Taste the Daily. அதிமுக முன்னாள் எம்பி வி சத்யபாமா கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் முன்னாள் எம்பி வி சத்யபாமா அப்பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் நடைபெற உள்ள பகுதியை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வரும் 12ஆம் தேதி பல்லடம் எம்ஜிஆர் சாலையில் எதிர்க்கட்சி தலைவர் பொதுமக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்ற உள்ளார். இதையடுத்து அந்த இடத்தை எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி ஆய்வு செய்து நிர்வாகிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விடியா திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகளில் போதை, கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் பட்டணம் பேரூராட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் பங்கேற்று அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினர். பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி கடைகள் மற்றும் வீடுகளில் பிரசுரங்களை வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவின் அவலங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்று கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற ஒரு ஆட்சியாக, போதை நிறைந்த ஆட்சியாக, கொலைகள் நிறைந்த ஆட்சியாக, சாராயம் நிறைந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 27 மாதங்கள் கழித்து கொடுத்து இப்பொழுது அதற்கு மேலாக விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக பணிகளை மேற்கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜ் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் புரட்சி தமிழரை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரம் வழங்குதல் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் KSK பாலமுருகன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கினர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நடந்த பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் செய்யூரில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் திறக்க அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செய்யூரில் செயல்பட்டு வந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தை விடியா அரசு திடீரென மூடியதால் சுற்றுப்புற கிராம மக்கள் அறுவடையான நெல்லை களத்தில் கொட்டி வைத்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அவ்வப்போது பெய்யும் மழையால் அவை சேதமடைந்து விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதை அறிந்த அதிமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சு ரவி விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மூடப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை மீண்டும் திறக்க விடியா அரசை அவர் வலியுறுத்தினார்.